உங்க ஆக்ஷன் சீன் வந்து ஏதாவது வரும்னு நினைச்சேன், உங்களுக்கு எதில் உங்களை தான் போடுறாங்க. உங்களோட வேற ஆக்ஷன் சீன் தான் பார்க்குறோம். ஐயோ என்னாச்சு? நானாக தான் இருக்கேன். இருந்தாலும் அந்த காசி கேரக்டரு எங்கடா வரீங்க அப்படின்னு இருக்கு ப்ரோ. நிஜமே ஹக் பண்ணிக்கிட்டு இவர்கிட்ட மட்டும் கேட்கணும், அங்கெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்க தெரியும் ப்ரோ. இப்போ ஆக்சுவலி நிஜமாவே வீட்டில் வந்து கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதை பார்த்தாலே வீட்டில் எனக்கு தெரிஞ்சு விளக்கமத்துக்கிட்ட ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ எப்படி லப்பர் பந்தும் வாலி நல்லா ஷார்ட் பட்ஜெட் ஃபிலிமாக இருந்தாலும் ஹிட் ஆகுதோ, உங்கள் மெசேஜ் நல்லா போய் இன்னும் சூப்பராக ஹிட் ஆகும். யாருமே இவ்வளோ ஓப்பனாக இவ்வளோ ரியலிஸ்டிக்காக எல்லாத்தையும் காட்ட மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு சோஷியலிஸ்டிக்காக ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். மாசாக இருந்துச்சு. எதுவும் இதுதான் குறை அப்படின்னு சொல்லவே தேவையில்ல, எல்லாம் வேறு பேட்டர்னில் இருக்கா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த சீன் என்னென்ன வரும்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. படத்தில் ஒரு இடத்துல கூட லாக் இல்லை. அங்கே தாத்தா கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, அவர் தான் உண்மையிலே ரொம்ப ரிலேட்டிவாக பண்ணியிருந்தாரு. வேற லெவல் ப்ரோ. படம் பேர் ஃபயர், அதே மாதிரி ஃபயராக இருந்துச்சு ப்ரோ. படம் வேற லெவலாக இருந்துச்சு. படம் இன்டர்மிஷனுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா பூஸ்டப் பண்ணாங்க. அது ஒரு ட்விஸ்ட் வச்சு இப்படிலாம் எடுக்க முடியுமா, இப்படிலாம் நடிக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டேரக்டர் வேற லெவலாக ஸ்கிரிப்ட் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி கண்டென்ட் ரிலேட்டடான படம் எடுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் ப்ரோ. டேரக்டர் வந்து உண்மையிலுமே சூப்பராக எடுத்திருந்தாரு. இந்த மாதிரி சோஷியல் மெசேஜ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், முக்கியமாக எஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ். படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல மெசேஜ் கொடுத்தாங்க. படம் இப்போ தான் ஃபயர் படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாப்லேருந்து படம் வந்து விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கு. ஒரு சம்பவம் முடியும் போதும் இது எதை நோக்கி படம் போகுதுங்கிறது தெரியவே இல்லை. தாத்தா ஒரு ஆக்டர் பண்ணியிருக்காரு, அவர் ரொம்ப நல்லா பண்ணார். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அந்த மேக்கிங் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. 18+ கண்டென்ட்ஸ் நிறையா இருக்கனால ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நார்மல் ஆடியன்ஸ், ஒரு 25 to 40 இருக்கிற அந்த ஆடியன்ஸ், நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறையா பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆனால் ஃபர்ஸ்ட் மூவியை டேரக்ட் பண்ணியிருக்காரு. டேரக்ட் பண்ணிருக்கும்போது படம் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருக்காரு. அதாவது 4-5 படம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு மாதிரி பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. படம் மாசாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சரி படம் ரொம்ப மொக்கையாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படியே கேட்சப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அதே ட்விஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் படம் கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க ப்ரோ. படத்தை நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஓவரால் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. டேரக்டர் படம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்கட்டும். தேங்க்யூ. மஸ்ட் தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணால் உங்களுக்கு புரியும் என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு டக்குன்னு படம் நல்லா இல்லைன்னு நினச்சாங்க. செகண்ட் ஹாஃபும் பார்த்துட்டு ஃபுல்ஃபில்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட இதை பாருங்கள். ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தீங்க, நல்ல மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. நீங்களும் நல்லா கொடுத்துருந்தீங்க. நீங்கள் சூப்பராக கொடுத்துருந்தீங்க. பணமரம் இருக்கு கைட்டு. இனிமேல் இந்த சினிமாவில் பாலானா தான் கைட்டு. மின்னல் அடிப்பது மழைக்காக, என் இதயம் துடிப்பது எங்கள் அண்ணன் பாலான. நான் படம் வேற மாதிரி நடிச்சிருந்தேன். நான் படத்துக்கு வந்தது 4 ஹீரோயின் இருப்பான்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் இங்கே ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா மேலும் நல்லா படம் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலி நிஜமாவே அவங்கள பார்த்தா நானும் அவங்க இன்ஸ்டா ஐடி தான் தேடினேன். மேம் நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் பக்கத்தோட நேரில் அழகாக இருக்கீங்க மேம். நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கீங்க, சூப்பராக நடிச்சிருக்கீங்க. ஃப்ரம் பிக் பாஸ் டே 1லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் உங்களை. நல்லாவே நடிச்சிட்டு இருக்கீங்க, சூப்பராக பண்ணுங்கள். ஆசம் ஃபிலிம். கிளியராக இன்டிமேசின்னு இல்லாமல் அந்த படம் ரியலாக இருந்துச்சு. அது இன்டிமேசின் அந்த கொண்டு வரதுக்கு இங்கே வந்து ரியலாக நடிச்சிருந்தீங்க அந்த படத்தில். நல்லா நடிச்சிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. சூப்பராக எல்லாருமே வந்து சும்மா வாயிலேருந்து வராமல் ஹார்ட்லேருந்து அந்த உண்மையிலே படம் நல்லா இருந்துச்சு. அதனால் அவர் டேரக்டர் ஆக்டிங்கும் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அதனால் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கதைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான வகையில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மெயினாக வந்துட்டு அந்த போலீஸாக நடித்தவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் பாலாஜி முருகதாஸ் வந்து இனிமேல் கொஞ்சம் நிறைய பேர் வெறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு அந்த கேரக்டரில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு எல்லாமே இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே கட்டாயமாக பார்க்க வேண்டிய படம் தான். நல்ல மெசேஜும் இருந்துச்சு. 18+ சீன் இருக்குன்னு அதை மட்டும் நோட் பண்ணி இன்னும் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம விட்டுறாதீங்க. அதுக்கு தாண்டி சொல்கிற மெசேஜை பார்த்தோன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான படமாக தான் இது இருக்குங்க. நான் வந்து சும்மா
ஏதோ ப்ரீமியர் கூப்பிட்றாங்க ஒரு மாதிரி மொக்கையாக தான் இருக்குன்னு வந்தேன். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக தான் ப்ரோ போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வேறு லெவல் பண்ணிட்டாங்க ப்ரோ. நல்லா சூப்பராக பண்ணாங்க. இப்போ பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. தென் செகண்ட் ஹாஃப் நல்லா செம்மையாக பூஸ்டாக இருந்துச்சு. கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட். கேமரா ஆங்கிள்ஸ், கேமராமேன், மியூசிஷியன் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நோ லேக். படம் வேறு லெவலாக இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவல் மாசாக தெறிக்க விட்டுருக்காரு. பாலானாலாம் அந்த ரொம்ப எல்லா விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லி ரொம்ப மக்களுக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே தெளிவாக புரிய வச்சு இப்படி ஒரு சோஷியல் மெசேஜை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் சூப்பராக எடுத்தாங்க. எல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோயின் 4 ஹீரோயின் இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஈக்குவலாக போர்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா ரோலும் நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டர் வந்து இது ஃபர்ஸ்ட் மூவியாக டேரக்ட் பண்ணியிருக்காரு. என்ன இருந்தாலும் அந்த டேரக்ஷனில் அவர் நல்லபடியாக பண்ணியிருக்காரு. அவரால் என்ன ட்ரை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு ரோலை சின்னதாக ஆரம்பிச்சு அவர் கடைசியில் கிளைமேக்ஸ் வேற மாதிரி கொண்டு போயிருக்காரு. படம் ஷூராக ஹிட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இன்டர்வல் வரைக்கும் கேரக்டர் மேலே சஸ்பென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமும் நமக்கு வந்து எதிர்பாராத ஆச்சரியங்களும் நிறைய இருக்கு படத்தில். ஒரு சந்தர்ப்பமும் ஹீரோ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸை வந்து டைரக்டர் படத்தில் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. என்ன சொல்றது, எல்லாருமே எக்ஸஸ் ஜாலியாக வந்தோமா, படம் உள்ள வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கும். நல்லா இருந்தது. லைட்டாக அங்கங்கே லேக் பண்ணாலும் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜோட எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி. கொஞ்சம் அடல்ட் சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பட் அது வந்து எண்டு ட்விஸ்ட், அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டர்ஸ் அதில் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹீரோ ஃபர்ஸ்ட் மூவி ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் லேக் படத்தில் எதுவும் லேக் இல்லை. பார்க்கலாம், வந்து தேட்டரில் பார்க்கலாம். ஆமாம், ஒரு சொசைட்டியில் என்ன நடக்குது, ரியலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத படம் பயங்கரமாக இருக்குது. நான் வந்து ரொம்ப ஹைப்லாம் ஏற்றலை. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் கண்டென்ட் படி வந்து அந்த மாதிரி போனால் தான் படம் கொஞ்சம் நல்லது. இது எப்படின்னா ஒரு மலையாள ஜேர்னல். ஆக்சுவலாக அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இது. ஆக்சுவலாக படம் யங்ஸ்டர்ஸுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அந்த மூவி. சோஷியல் மெசேஜ் கரெக்டாக இருக்கு. ஆக்சுவலாக மெசேஜ்னு சொல்ல முடியாது, ரியலாக என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. போர் அடிக்கல படம் அந்த அளவுக்கு. ஓகே, நல்லா விறுவிறுப்பாக போகுது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. பட் அது சொல்ல வந்த கருத்து வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ஓகே, அது எல்லாருக்கிட்டையும் போய் சேரும் நம்புகிறோம். நல்லா இருக்கு. இந்த டேரக்டர் இந்த மாதிரி புதுசாக ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தது. எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க இந்த கேரக்டரு? இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்ககிட்ட சொல்லும் போது எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்ல கதை. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. எல்லாமே எல்லா எமோஷன்ஸுமே இருக்குது. இதை விட ஒரு படத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் எந்த படத்தில் வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியல. ஸோ கிடைச்ச வாய்ப்பு ப்ளஸ் நல்ல கருத்து அது என்ன என் மூலிமா கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்த்தா கிளினிக் யாரும் போக மாட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. பாலா வேற லெவல் மாஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஃபேன் ஆகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்புறம் அனிதாக்கா அவங்களெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அதான் இனிமேல் இன்ஸ்டா ஐடிலாம் வேற லெவலாக போக போகுது. அந்த இப்போ டேரக்டர் சார் தான் ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கதையை கொண்டது டேரக்டர் சார் இல்லையா, அவர் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணுமா? ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி புதுசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் யாருமே இவ்வளோ ஓப்பனாக இவ்வளோ ரியலிஸ்டிக்காக எல்லாத்தையும் காட்ட மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு சோஷியலிஸ்டிக்காக ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். மாசாக இருந்துச்சு. எதுவும் இதுதான் குறை அப்படின்னு சொல்லவே தேவையில்ல. எல்லாம் வேறு பேட்டர்னில் இருக்கா? தேங்க்யூ. ஹாய் பிரதர். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் பிரதர். ஸோ உங்களுடைய மூவி, இந்த டெபியூ ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ எல்லாரோட ரியாக்ஷன்ஸும் பார்த்துட்டோம். அப்படியே ரொம்ப ஃபயராக இருந்துச்சு மூவி வந்து. ஸோ மூவி பேர் மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மாதிரி எல்லாரும் வந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்குன்னு, உங்களோட ஃபீல்? இல்லை, என்னோடய முதல் படம் வந்து எனக்கு வந்து இவ்வளோ பேர்கிட்ட காட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. போன வருஷம் டிசம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. 2ஆம் தேதியிலேருந்து மழை. அதுலேருந்து வந்து தேட்டர்லேருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு படத்தை. பட் பார்த்தவங்கலாம் நல்லா இருக்குன்னாங்க. இப்போது எனக்கு வந்து அவங்ககிட்ட ஃபீட்பேக்கே கூட எனக்கு டைம் கிடைக்கல. இந்த வாட்டி நான் படம் பார்க்கல, ஆனால் எல்லாரும் பார்த்துட்டாங்க. அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்கல்ல, நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இல்லை, நான் நடித்தேன். படம் சூப்பராக இருக்குங்க. அது வந்து ஆல் டுகெதர் எனக்கு தெரியும். அதை தாண்டி ஒரு ஆக்டராக மோஸ்ட் ஆஃப் த மூவியில் அதை கேரி பண்ணி கொண்டு போயிருக்கேன்னா திக்குன்னு இருக்கும்ல. நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறேன், அந்த மாதிரி தான்.
அந்த நம்பர் வந்து போர்டில் இருக்கிறத பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருப்போமா மாட்டோமான் இருக்கும். ஸோ பர்சனலாக இது சொல்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து அந்த கேரக்டராக நல்லா பண்ணியிருக்கேன், சட்டிலாக இருக்குது, ரியலாக இருக்குன்றாங்க. இதே மாதிரி இப்போ படம் பார்த்த ஆடியன்ஸ் மாதிரியே தியேட்டருக்கு போய் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே இதே கருத்து சொல்லி படம் நல்லா இருக்குது அப்படின்னு அப்புறம் நம்ம படத்தில் வச்சுருக்க சோஷியல் மெசேஜ் வந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா படத்தில் நடித்த மாதிரியும் ஆச்சு, நாட்டுக்கு நம்மளால் ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரியும் ஆச்சு. ஆனால் ஒன்று இதுக்கப்புறம் இந்த படம் பார்க்குறவங்க யாருமே வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டு போக மாட்டாங்க. அதுக்காக ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபிசியோ டாக்டர் எல்லாருக்கிட்டையும். ஃபிசியோ டாக்டர்னோட எனக்கு ஞாபகம் வருது, கூட்டத்தில் எல்லாருமே போயிட்டு இருக்கப்போ உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கும் என்ன சம்மந்தம்? விசிட்டிங் கார்டெலாம் கேட்குறாங்களே. இல்லைங்க, ஒரு பேங்க் லாக்கரில் வந்து விசிட்டிங் கார்டு வச்சுருப்போம். அது வந்து எப்படி வந்து அந்த பேங்க்குக்கு தெரியாமல் கொள்ளடிக்கிறேன்றது தான் கதை. சரி ரைட்டு, நான் படம் பார்க்கலன்னு என்கிட்ட எல்லாம் ஃபுல்லாக பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். படம் பார்க்காம தான் நீ இவ்வளோ ரிவ்யூ எடுக்கிறவங்க படம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரியுங்களா? அவங்களோட ரிவ்யூஸ்லாம் பார்த்து நான் அடுத்து போய் கண்டிப்பாக உள்ள பார்ப்பேன். நடிச்ச நானே சொல்கிறேன் இதாங்க. இல்லை படம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்குமே இப்போ அதை பார்க்கணுங்கிற ஒரு தாட் தான் வருது. ஆமாம். ஸோ 2 ஐம் கரெக்ட் ப்ரோ? நவம்பர் 2. நவம்பர் 2-ஆ? ப்ரோ இது நவம்பர் 20. சாரி டிசம்பர் 2. நவம்பர் 24 நடக்குது ப்ரோ. டிசம்பர் 20ஆம் தேதி. ஓகே, ஸோ டிசம்பர் 20ஆம் தேதி கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்க்குறேன் சார். உங்களை டேக் பண்ணுறேன், உங்களை ஐடியில் நான் மென்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ பிரதர். ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பிரதர். ஸோ வந்து மூவியில் 4 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி பிரதர் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அந்த இல்லை, அவங்க வந்து எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து அவங்க கொடுக்கலன்னா என்னால் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. நம்பிக்கை வச்சு அவங்க நடித்தாங்க. இப்போ நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து அவங்க தான். நீங்கள் இதுக்கு மேலே வந்து ஓகே அவரோட நடித்தது எப்படி இருந்துச்சு நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். நானே என்னை வந்து புகழ்ந்துக்க முடியாது, இல்லை அவங்களையும் புகழ முடியாது. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி சீன்ஸ் வந்து படத்தில் இருக்குது. பட் உங்கள் முன்னாடி சொல்லி தெய்வங்களா ரொம்ப நன்றி. ஓகே பிரதர். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து படத்தை பார்ப்பாங்க. இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அந்த மெசேஜ் என்னன்னு சொன்னாங்களா? அந்த மெசேஜ் வந்து அதான் சொன்னாங்க, ஃபிசியோ, அந்த டாக்டர், ஸோ அப்யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ். ஐ எம் கரெக்ட்? நீங்கள் எனக்கு கொடுத்தது நல்ல மெசேஜ்ன்றாரு. இது ஒரு நல்ல மெசேஜ். என்னன்னா அந்த மெசேஜ் எனக்கு உங்களுக்கே தெரியாதா? நான் படம் பார்க்கலங்க. ஓகே ஓகே, எல்லாருமே உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். எல்லாருமே கேட்டு பார்த்து படத்தை என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. லவ் யூ. கண்டிப்பாக படத்தை பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் வந்து பார்த்துருங்க. 18+. ஹலோ மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். ஸோ வந்து உள்ள எல்லாருமே மூவிலாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதான் மூவி நேம் மாதிரி தான் இருக்குது, ஃபயராக இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ ஹவு டு யூ ஃபீல்? இவ்வளோ பேர் உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது என்னோட மிகப்பெரிய புது அனுபவம். ஓகே. ஸோ 6 படம் முடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படங்கிறது நம்மளுக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு வருவோம். இங்கே வந்தோன்னே இங்கே உள்ள சத்தம், இந்த கூச்சல், இவங்க படம் நல்லா இருக்குன்னு சொன்ன இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், அப்படி பட்டர்ஃப்ளைலாம் நிறைய மறந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு பேசாமல் இருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஸோ நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக அவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட நானும் இன்னும் மூவி பார்க்கல, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டேன். நானுமே இன்னும் பார்க்கல. கண்டிப்பாக பார்த்துடலாம் மேம், எல்லாருமே உட்காந்து டீமாக. ஸோ இன்னுமே இந்த அப்யூஸ் பண்ணுற மாதிரி கேரக்டர்லாம் நம்ம சொசைட்டியில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதை பற்றி கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து எனக்கு எவ்வளோ பேர் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் நிறைய பேர் வந்து வெளியில் சொல்கிறது இல்லை. எல்லாமே உள்ளுக்கே வச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே அப்படியே குலுங்கி புழுந்து அந்த மாதிரி அவங்க அதுக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க. ஸோ என்ன இருந்தாலுமே வந்து என்ன பிரச்சனை நடந்தாலுமே கேர்ள்ஸ் வந்து வெளியில் ஃபேஸ் பண்ண தெரியணும், தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து எல்லாத்தையும் சமாளித்து நம்ம மேலே வர முடியும். கண்டிப்பாக. ஸோ அந்த மூவிலேருந்து நீங்கள் சொல்கிறதுனா ஸ்ட்ராங்காக வருங்க. ஸோ எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வாங்க. ஆமாம், வெளியில் சொல்லி தெளிவாகணும். கேர்ள்ஸுமே வந்து எதுக்குமே பயப்படக்கூடாது. எதனாலும் ஃபேஸ் பண்ணி பார்த்துக்கலாம், என்ன நடக்க போகுதுங்கிற அளவுக்கு தைரியமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே மேம். ஸோ வந்து பாலா பிரதரோட உங்களோட காம்பினேஷன் வந்திருக்கு.
ஸோ ஷெடியூல்லாம் எப்படி இருந்துச்சு, ஷூட்டிங்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உண்மையே சொல்லணும்னா இந்த செட்டு வந்து என்னால் மறக்கவே முடியாது. இந்த டோட்டல் க்ரூ பயங்கர ஒரு ஃபேமிலி மாதிரி. இப்போ நார்மலாகவே எல்லா படமுமே ஒரு ஒரு ஒர்க் பண்ணக்குள்ள ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இந்த படம் முடியக்குள்ள ஐயோ இந்த க்ரூவே இப்போ விலகி போகுதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. பயங்கர கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணாங்க. என்னால் மறக்கவே முடியாது. டோட்டல் க்ரூ, ஏடிஸாக இருக்கலாம், அது கேமராமேனாக இருக்கலாம், சார் ஜேஎஸ்கே சாராக இருக்கலாம், கூட நடித்த பாலாவாக இருக்கலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் சீன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கதை சொல்லக்குள்ளே நான் கொஞ்சம் உண்மையாகவே பயந்தேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சீனெல்லாம் நம்ம பண்ணதில்லை, இந்த மாதிரி இன்டிமேட் அப்படி இப்படிங்கிறாங்களே, கொஞ்சம் ஏதாவது கண்டென்ட்டுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு எந்த படம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போது நம்மளுக்கு சொல்லவே முடியாது. ஒருவேளை இது ரிலீஸ் ஆச்சுன்னா ஆடியன்ஸோட அவங்களோட புரிதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனால் சொல்லப்போனால் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதே டைமில் கூட நடித்த பாலாவுமே சரி, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் தான் நாங்கள் படமும் நடித்து முடித்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த டீம் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. கண்டிப்பாக. ஃபைனலி ஆர் யூ ஹாப்பி மேம்? ரொம்ப ஹாப்பி. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ எல்லாமே ஜூன்னு போட்டாங்க, தேட்டர்ஸில் எப்படி வரப்போன்னு பார்க்க போகிறோம். என்னோட சார்பில் படம் மிகப்பெரிய வெற்றி, என்னுடைய வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.